செய்யணும் வாய்ப்பு இன்னும் ஒரு கட்டத்துக்கு அந்த இந்த விஜயத்தை பேசியிருக்கோம். குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியப்படுவது, அதுபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அந்த உள்ள விமானங்கள் உருவாக்குறது, சென்னையில் பறக்குமுறை சித்தம் மக்களிடம் ஒப்படைக்கணும்னு அதுக்கு கோரிக்கை கொடுக்கிறோம். அதுக்கு சம்பந்தப்பட்டு திண்டிவன நேஷனல் ஹைவே சாலையை ஒத்துழைப்பையாக ஆக்கணும்னு கோரிக்கை கொடுக்குறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கும் கோரிக்கை கொடுக்கிறோம். ஆயுதராபர் மற்றும் பழங்குடி மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் ஒரு சாதி போர் விதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறி ஆகிறது மட்டும்தான் ஆயுதத்தை சேர்க்கிறது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்ற அவருடைய படகுகளை அமைப்பது ஆகிய கோவிலுக்கெல்லாம் நிறைவேற்றி நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்சது ஆய்வு கூட்டம் வந்து விஐக்கு முடிஞ்ச பிறகு கைடன்ஸ் பண்ணி நேரம் கேட்டிருந்தேன். அங்கே ஒரு 2 நிமிஷம் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஏற்படுத்தி கிடைச்சிருக்கு. பிரதமர் என்ன சொல்கிறார்? என்ன சொல்லுவார்? செய்ய மாட்டாங்க என்ன சொல்லுவார்? செய்யறதா சொல்லுவாங்க. இப்போ பண்ணுறாங்க சார். தொடர்ச்சியாக உங்களுக்கு இங்கே கோரிக்கை வச்சுட்டே வர்றீங்க. ஆனால் வந்துட்டு நமக்கான கல்விக்கான நிதி உள்ளிட்டவைக்கெல்லாம் வந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்குது. பிரதமரிடம் உள்ள கோரிக்கை இப்போதாவது நிறைவேற்றும் நம்பிக்கை இருக்கா? இன்னைக்குள்ள பேச்சுவார்த்தை சந்திப்பின் பிறகு ஏற்கனவே மெட்ரோ ரயில் வந்து வர வேண்டிய படத்தை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த கோரிக்கையை வந்து நான் வெளியே சொன்னப்போ அதுக்கு தான் செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி சொன்னபோது நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன்னு அது மாதிரி இப்போது சொல்லி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் கல்வி அந்த சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2 கிடைக்குமா? இதுக்கோடு இருக்கும் சார்.